கரியர் கைடன்ஸ்ங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தேவைப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்குமே தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து டிசிஷன் எடுத்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல கரியரை சூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி ஒரு கரியரை சூஸ் பண்றதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சிம்பிளா ஒரு வேலைக்கு போறோம், ஏர்ன் பண்றோம், அது மட்டும் நமக்கு ஹாப்பினஸை தராது. நம்ம வந்து எந்த வேலை நமக்கு பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிடிச்ச வேலையை பண்றோமாங்கிறதும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல ஒரு கரியரை சூஸ் பண்ணும்போது அது நமக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும், அந்த வேலையில நமக்கு திறமை இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், கான்ஃபிடென்டா இருக்கணும்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு கரியரை, நமக்கு ஏத்த மாதிரி கரியரை நம்ம சூஸ் பண்ண நமக்கு தெரியணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ண வேண்டிய யூனிவர்சிட்டி. இந்தியால நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஆனா ஒரு சில யூனிவர்சிட்டியில நம்ம படிக்கும்போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்கில்ஸும் நாலேஜும் பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல படிக்கும்போது நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான இடத்துல நம்ம படிச்சு வெளியே வரும்போது நமக்கு வந்து ஸ்கோப் அதிகமாவே இருக்கு. நமக்கு வந்து நம்ம பிடிச்ச வேலை நம்ம ஈஸியா நம்ம வாங்கலாம். அந்த ஃபீல்ட்ல அந்த வேலையில நம்ம நல்லா ஷைன் பண்ணவும் நம்மளால முடியும். ஸோ பெஸ்டான யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணணும். இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாமே விட்டுருவோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேமஸான நல்ல குவாலிட்டியான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளுக்கு அட்மிஷன் கிடைப்பதற்கு தேவையான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். அதுல வந்து இப்ப இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஜேஇ, ஐஐடி எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. மெடிசனுக்கு நீட் எக்ஸாம். அதே மாதிரி லா படிக்கணும் அப்படிங்கிறதுனா கிளாட் எக்ஸாம் எழுதணும். அதுல பாஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்க முடியும். அதே மாதிரி மற்ற குரூப், ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உண்டு. அதுல குவாலிஃபை ஆனா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டியில படிக்கலாம். ஸோ இந்த ரெப்யூட்டடான ஃபேமஸான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற மொத்தம் சீட்ஸ் எல்லாமே சேர்த்து மெடிசின், இன்ஜினியரிங், சயின்ஸ், ஆர்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து மொத்தம் வரக்கூடிய சீட்டை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5 lakh சீட்ஸ் தான் இருக்கும். இந்த ரெப்யூட்டடான சீட்ஸ். இந்த 5 lakh சீட்ஸுக்கு எத்தனை பேர் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க. ஸோ 50 lakhs எழுதி அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷனுக்கு செலக்ட் ஆகுறாங்க. மற்ற 45 lakh ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து இல்லாம போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட் த்ராட் காம்படிஷன் இருக்கிற இந்த காலத்துல நம்ம வந்து ஸ்மார்ட்டா எப்படி யோசிச்சு எந்த முடிவை எடுத்ததுன்னா, எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும்னா நம்ம லைஃப் நல்லா இருக்குங்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான ஒரு கண்டினியூஸ் ஒரு சில வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இதுக்கு அப்புறம் ஒரு சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கரியர் கைடன்ஸ் ஸ்கூலுக்கு நம்ம கிடக்கலாம்.